Meenakshi College of Nursing, Mangadu and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram. Malli, 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 malli. இருடி தப்பையும் செஞ்சுட்டு பெரிய டெகால்டி பார்ட்டி மாதிரி பேசுற பாரு. இங்க பாருடி, என் தம்பி கிட்ட அடி வாங்காம போகணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நீங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. என் தம்பி பாக்குறதுக்கு தான் குழந்தை மாதிரி இருப்பான், ஆனா சரியான முரட்டு பைய. கோவத்துல என்ன பண்ணுவான்னு எங்களுக்கே தெரியாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பெரியம்மா, பயமா இருக்கு பெரியம்மா. என்னென்னவோ சொல்றாங்க. ஏய் சும்மா ரெடி. அவதான் ஏதோ மண்டையில மசாலா இல்லாம பேசிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. என்ன போயிட்டீங்களாங்க? நான் இன்னும் போல. நீ போன் பண்ணத நானே கூட்டிட்டு வரேன். நானும் வரேங்க. வேண்டான்னு சொல்றேன்ல, நானே கூட்டிட்டு வரேன். போன் வை. என்ன? ஐயோ, கடவுளே, வெண்பா குட்டிக்கு ஒண்ணு ஆக கூடாது. வெண்பா, வெண்பா, வயிறு வலிக்குதாமா? வேற என்ன செய்து பாப்பாக்கு? என்ன சாப்பிட்டீங்க? அடை சாப்பிட்டுருக்கா டாக்டர். கேழ்வரகு அடை. மில்லட்ஸ்னால இந்த மாதிரி ஆகுமா? நோ சான்ஸ். குழந்தைங்களுக்கு அதான் பிரிஸ்கிரைப் பண்றோம். வெண்பா, 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 டாடா வந்துட்டோமா? உனக்கு கஷ்டமா இருக்காமா? சரி, நீ பயப்படாத. டாடா உன் கூட தான் இருக்க போறேன், சரியா? ஒரு நிமிஷமா. என்ன மேடம் இது? என்னாச்சு என் குழந்தைக்கு? இதனால இப்படி ஆயிருக்கும் தெரியல. இதான் நீங்க ஸ்கூல் பசங்களை பாத்துக்கிற விதமா? உங்களை நம்பி பசங்களை விட்டா இப்படிதான் பாத்துப்பீங்களா? சார் முதல்ல டென்ஷனா பேசுறத நிறுத்துங்க சார். அவ சாப்பிட்டதுல ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. நீங்க வீட்ல இருந்து கொடுத்து விட்டதை தான் அவ சாப்பிட்டிருக்கா. அதனாலதான் இப்படி ஆயிருக்கு. எல்லாத்தையும் நாங்க விசாரிச்சிட்டோம் சார். ஃபுட் பாய்சன் எப்படி மேடம் ஆகும்? என் குழந்தைக்கு நல்ல ஹைஜீனிக்கான ஹெல்தியான ஃபுட்டை தானே கொடுத்து அனுப்புறோம். சார் ப்ளீஸ் காம் டவுன். ஹைஜீனிக்கா கொடுத்தீங்களா இல்லையான்னு விஷயம் இல்ல, குழந்தைக்கு ஒத்துக்குதாங்கிறது தான் முக்கியம். அவளுக்கு பிடிக்காத ஃபுட் எதையோ சாப்பிட்டிருக்கா. அதத்தான் நானும் சொல்றேன் டாக்டர். வீட்ல இருந்து என் பொண்ணுக்கு பார்த்து தான் கொடுத்து அனுப்புறோம். என்ன இப்படி கேக்குறாங்க? நீங்க மத்த பசங்க கொண்டு வர சாப்பாடை ஷேர் பண்ணிக்க ஏன் அலோவ் பண்றீங்க? சார் திஸ் இஸ் டூ மச் சார். ஃபுட் ஷேர் பண்ணி அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாப்பிட்டாளா இல்லையாங்கிறதெல்லாம் நாங்க எப்படி சார் கவனிக்க முடியும்? மோரோவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிடுங்கன்னு தான் நாங்க சொல்லி கொடுக்க முடியும். அதுக்கு பேர் தான் சார் அறம், எத்திக்ஸ். இல்ல மேடம், இன்னைக்கு வெண்பா யார் கூடயும் சாப்பிடல, தனியா தான் உட்காந்து சாப்பிட்டான்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க. கேட்டிங்களா சார்? இப்ப என்ன சொல்றீங்க? எங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேல நாங்க அக்கறையா தான் இருக்கோம். எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். தயவு செஞ்சு தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. வெண்பா ரொம்ப நாளா இங்க படிச்சிட்டு இருக்கா. நீங்க ஒன்னும் புது பேரண்ட்ஸ் இல்லையே. மேடம், ஸ்கூலை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போகுது? இது பாருங்க, என் பொண்ணு எனக்கு முக்கியம். அவளை இப்படி பார்த்த டென்ஷன்ல நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன், அவ்வளவுதான். ஐ அம் ரியலி சாரி ஃபார் திஸ். சார் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க கத்துல குழந்தை அன்ரெஸ்ட் ஆகுறா பாருங்க. ஐ அம் சாரி டாக்டர், சாரி. வெண்பா, இப்போ எப்படி இருக்கு உனக்கு? ஆர் யூ ஓகே? டாக்டர், வெண்பா ஏதோ டீஹைட்ரேட் ஆன மாதிரி இருக்கா. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாமா? இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போக தேவையில்லை. வாமிட் பண்ணிருக்கா. ப்ரீ டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைக்கு சாப்பிட்டது எதுவோ ஒத்துக்கல. டெஸ்ட் ரிசல்ட் வரட்டும், அது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைல்ல டாக்டர்? சான்சஸ் ஆர் வெரி லெஸ். பொதுவா இந்த மாதிரி அலர்ஜிக்கு மருந்து கொடுத்த கொஞ்ச நேரத்துல சரியாயிடும்.
இல்லனா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். பயப்படுற அளவுக்குலாம் ஒன்னும் சீரியஸா எதுவும் கிடையாது. ஆனா அலர்ஜி என்னங்கறத பொறுத்து கண்டிஷன் மாறும். டாக்டர் ஆக்சுவலி இன்னைக்கு இவ கேப்பாடை தான் சாப்பிட்டா, அதனால எதுவும் இல்லல்ல? நோ நோ, கேழ்வரகு அப்படியான அலர்ஜி 1% கூட கிடையாது. ஒருவேளை அந்த கேழ்வரகுல வேற ஏதாவது இன்கிரிடியன்ஸ் இருந்தா அதான் பிரச்சனைக்கு காரணமா இருக்கும். குழந்தைக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா? அவ்வளவு சீரியஸாலாம் இல்ல டாக்டர். ஆனா இவளுக்கு காளான் ஒத்துக்காது. அதனால எங்க வீட்ல யாருமே அதை சாப்பிடுறது இல்ல. அப்புறம் இந்த எள்ளு கசகசா அதுவும் ஒத்துக்காது. ஏதோ ஒண்ணுதான். இல்லனா இது மாதிரி வேற ஏதோ குழந்தைக்கு அலர்ஜி ஆயிருக்கு. நான் ஒரு சிறப்பு கொடுக்கறேன். வெண்பா எந்திரிமா, மெதுவா. பாத்து ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, உனக்கு ஒண்ணும் ஆகாது. சரியா? Bye, ஒண்ணு இல்ல, Bye. ஒண்ணு இல்ல. இங்க பாரு. ஓகே, இத குடிச்சாலே கொஞ்ச நேரத்துல எல்லா சிம்டம்ஸும் குறைஞ்சிரும். டாக்டர், பியூக் டெஸ்ட் ரிசல்ட் வந்தா என்ன ரீசன் கண்டிப்பா. தெரிஞ்சிடும்ல? ம். ஓகே. டாடா வீட்டுக்கு போலாம் டாடா. போலாமா, போலாம், வா போலாம். சார் இந்தாங்க. குடு. ம். தேங்க் யூ. தள்ளுங்க. இந்த வீட்டுக்கு போயிடலாமா? வீட்டுக்கு போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம். சரியா? வா, வா, பாருமா. வெண்பா, ஒண்ணும் இல்லம்மா. வெண்பா, ஒண்ணும் இல்ல வெண்பா, டாடா இருக்கேன்னு. நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரியா? இது கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடலாம். ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. சரியா? உனக்கு ஒண்ணும் இல்ல. மல்லி, இப்படி நீ அழுதுகிட்டே இருந்தா எப்படி? முதல்ல கண்ணத்தோட அழாத. அழுதா இப்ப என்ன ஆயிட போகுதா? இவளோட பொய்யான அழுகையில இவ குழந்தைக்கு செஞ்ச பாவம் கரைஞ்சு போயிடுமா? ஐயோ கடவுளே, என்னன்னு தெரியலையே. என் தம்பி போனை வேற எடுக்க மாட்டேங்கிறான். முருகா, எனக்கு பயமா இருக்கு முருகா. புள்ளைய காப்பாத்தி கொடுத்துரு முருகா. ஐயோ, இங்க பாரு, வெண்பாவுக்கு ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆச்சுன்னா மாமா உன்னை உயிரோட விட மாட்டாரு. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஏன் ரஞ்சிதா இப்படி எல்லாம் பேசுற? வெண்பாக்கு ஒண்ணும் ஆகாது. நான் பார்த்து தான் பண்ணேன். கண்டிப்பா கேப்பாட ஒண்ணுமே பண்ணாது. ஏய், நீ படிக்காத முட்டாள்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க. ஃபுட் பாய்சன்னா என்னன்னு அர்த்தம் தெரியுமா? வெண்பாவுக்கு என்ன ஆனாலும் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ மட்டும்தான். ஏன் இப்படி எல்லாம் பேசுற ரஞ்சிதா? வெண்பாக்கு ஒண்ணும் ஆகாது. இனிமே நீ ஒரு வார்த்தை பேசுன நல்லா இருக்காது, பாத்துக்கோ. ஏய், என்ன என்ன நல்லா இருக்காது? சீஃப் டாக்டர் மாதிரி பேசிட்டு இருக்க. அன்னக்காவடிக்கு வாய் இவ்வளவு இருந்தா நல்லது இல்ல சொல்லிட்டேன். ஏ ரஞ்சிதா, வாய மூடு. இதுக்கு மேல ஏதாவது பேசுன வாய உடைச்சிருவேன், பாத்துக்கோ. யார பார்த்து அன்னக்காவடின்னு சொல்லிட்டு இருக்க? வாழ்க்கையில யாருக்கு வேணாலும் எது வேணாலும் ஒரு நிமிஷத்துல நடந்துடலாம். மேல இருக்கிறவன் கீழே போலாம், கீழே இருக்கிறவன் மேல போலாம். மேல இருக்கோங்கிற இருமாப்ல யாரையும் மட்டம் தட்டி எல்லாம் பேசக்கூடாது. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசணும். ஏங்க, என்ன பேச்சு பேசுறீங்க? என் சித்தி மட்டும் இந்நேரம் இங்க இருக்கட்டும். உங்களை எல்லாம் பீஸ் பீஸ் ஆக்கி உப்பு கண்டம் போட்டிருப்பாங்க. உன் சித்தி பெரிய சூரி. ஆத்தால மகள வாய மூடிட்டு சும்மா இருங்க சொல்லிட்டேன். ஏய், நீ என்ன உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? முதல்ல எழுந்துரு. இவளுங்க பேச்செல்லாம் கேட்கணும்னு நமக்கு என்ன தலையெழுத்தா? அழுகைய முதல்ல நிறுத்து. எழுந்துரு. வா வா. ஏய், வா. ஐயோ ஐயோ ஐயோ, வெண்பா கண்ணு, சந்தோஷமா ஓடி வர வெண்பா. எங்க தங்க புள்ளைய இப்படி படுக்க போட்டுட்டியேடி. வெண்பா, மல்லி அம்மாவை பாருடா. வெண்பா கண்ணை திறந்து பாருடா. வெண்பா, மாமா என்னாச்சு? ஏன் இப்படி பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா? நம்ம எப்படி எல்லாம் கண்ணும் கருத்துமா வெண்பாவை பார்த்துட்டு இருந்தோம். அவளுக்கு எவ்வளவு ஹைஜீனிக்கா நட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்து சாப்பிட வச்சிங்க. ஒரே நாளே கேப்பைய குடுக்கற, கம்ப குடுக்கறேன்னு இப்படி படுக்க போட்டாலே மாமா. இங்க பாருங்க மாமா, நீங்க சும்மா விட்டாலும் நான் அவளை சும்மா விட மாட்டேன். ஏய், வாயை மூடிட்டு சும்மால தூக்கி வெண்பா, முடிச்சிருவேன். என்ன பாருமா. ஐயோ, உடம்பெல்லாம் தடிப்பா இருக்கே. என்னாச்சுங்க? ஏன் இப்படி இருக்கா வெண்பா குட்டி? தயவு செஞ்சு யாரும் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, வழி விடுங்க. ஐயோ தம்பி, ஐயோ மாமா. ஏய் விஜய், மாமா வெளியே போ.
விஜய், பாப்பாவுக்கு இப்படி ஆறதுக்கு யார் காரணம்னு நினைச்சிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் இதோ இவதான்டா காரணம். நீ வரதுக்கு முன்னாடி பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நாங்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்கோம். இவன் என்னெல்லாம் பேசினா தெரியுமா? சின்ன பிள்ளைக்கு இப்படி எல்லாம் சாப்பாடு கொடுக்காதன்னு சொன்னா நான் அப்படிதான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்காடா. ஐயோ, என்னங்க நீங்க இப்படி வாய்க்கூசாம போய் பேசிட்டு இருக்கீங்க? மல்லி, இங்க பாரு, என் பொண்ணு ஹைஜீனிக்கா சாப்பிட்டு வளர்ந்தவ. அவளுக்கு காட்டுல காய்ச்சது ரோட்ல மேஞ்சதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்ல. ஒரு அப்பாவா இவளுக்கு எது ஒத்துக்கும் எது ஒத்துக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு நான் இவ்வளவு இடம் கொடுத்தது தப்பு. அத இன்னைக்குதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு நீ பருத்தி பால் வாங்கிட்டு வந்தல, அன்னைக்கே நான் உன்னை வான் பண்ணாம விட்டுட்டேன். அதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஏங்க இப்படி பேசுறீங்க? கேப்பாட செஞ்சு தரேன்னு நீங்க இருக்கிறப்பதானே சொன்னேன். வெண்பாக்கு ஏதாவது ஒண்ணு ஆகணும்னு நினைச்சு நான் செய்வேனா? நான் வேணும்னே செஞ்சுட்டேன், விஷம் வச்சுட்டேன்லாம் பேசுறாங்க. அத நீங்க நம்புறீங்களா? நம்பிதான் இப்படி எல்லாம் பேசுறீங்களா? நான் நம்புறேன், நம்பல, அது இப்ப அவசியம் இல்ல. என்கிட்ட இத குடுக்கலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டியா? சொல்லு, என்ன கேட்டியா? நீயா ஏதாவது முடிவு எடுத்துப்பியா? சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க? பாருங்க, என் பொண்ணு விஷயத்துல என்ன கேட்காம யாரும் எதுவும் பண்ணக்கூடாது. வெண்பா கொண்டுனா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். புரியுதா? மாப்பிள்ள இப்படி எல்லாம் பேசுறீங்க? வெண்பா மாப்பிள்ள இங்க பாருங்க, நீங்க கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. அத நான் இல்லன்னே சொல்லல. ஆனா என்ன நடந்ததுன்னு நீங்க தெரியாம பேசக்கூடாது. இதுல வேற ஏதோ தப்பு நடந்திருக்குது மாப்பிள்ள. நான் கூட அந்த அடைய சாப்பிட்டேனே, எனக்கு ஒண்ணும் ஆகலையே. மாப்பிள்ள நான் என்ன சொல்ல வரேன்னா, மாப்பிள்ள அது வந்து ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க மாப்பிள்ள. நில்லுங்க மாப்பிள்ள, மாப்பிள்ள நில்லுங்க மாப்பிள்ள. ஏய், என்னடி உன் நீலி கண்ணீர்லாம் என் தம்பி கிட்ட பலிக்காது. இங்க ஏன் நின்னுட்டு இருக்க? இப்ப நீ கொடுத்த சாப்பாட்டுல தான் வெண்பா இப்படி ஆயிருக்கா. விஜயே சொல்லிட்டான்ல, இப்ப நீ என்ன பண்ண போற? அம்மா, இவ கிட்ட என்னம்மா பேச்சு? நம்ம வீட்டு புள்ளைய கொல்ல பாத்திருக்கா. இனிமே இவன் இந்த வீட்ல இருக்க கூடாதுமா. அதான் மாமாவே பூடகமா சொல்லிட்டு போயிட்டாருல. ஏய், வெளியில போ, வெளியில போடி, வெளியில போடி. ஏய், போடி, போடி, வா. போடி வெளியில. என்ன பாக்குற? உன்னை இதுக்கு மேல இங்க விட்டு வச்சா நீ இங்க எல்லாருக்கும் விஷம் வச்சிருவ. வெளியில போறியா இல்ல போலீஸ கூப்பிடுவா? போடுங்கிற. ஏய், 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 என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கையடி. ஏய், இதுக்கு மேல உன் கைய மேல படட்டும், சாப்பிடுறதுக்கு கை இருக்காது. ஏதாச்சும் பேசுன அவ்வளவுதான் பாத்துக்க. ஏய், விடுடி, கைய விடுங்கறல. நல்லா கேட்டுக்கோங்க, வெண்பா சரியாகி கண் முழிச்சு பாக்குற வரைக்கும் யாரு சொன்னாலும், ஏன் விஜய் சொன்னா கூட நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். தப்பு எங்க நடந்துச்சு, யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். முருகா, ஏன் இப்படி என்ன சோதிக்கிற? சொல்லு, எதுக்கு என்ன சோதிக்கிற? எனக்கு என்ன வேணாலும் சோதனை கூட, நான் தாங்கிக்கிறேன். என்ன சுத்தி இருக்கிறவங்கள ஏன் கஷ்டப்படுத்துற? நான் அன்பு வைக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்படுற அளவுக்கு நான் ராசி இல்லாதவளா? சொல்லியா, நான் ராசி இல்லாதவளா? என் மேல பாசம் வச்சதுதான் வெண்பா பண்ண குத்தமா? அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? ஏன் இப்படி அவளை வதைக்கிற? உனக்கு என் மேல கோவம்னா என்ன தண்டிச்சுக்கோ முருகா. வெண்பா பாவம், பச்சை குழந்தை அவ. என்னால அவ ஏன் கஷ்டப்படணும்? அம்மா அம்மான்னு என் மேல உசுரையே வச்சிருக்கா முருகா.
நிஜமாவே அந்த கேப்ப அடைய நல்ல மனசோட ஆசையா தான் செஞ்சு கொடுத்தேன். உனக்கே அது தெரியும் தானே? எவ்வளவு ஆசையா அவ ஸ்கூலுக்கு கொண்டு போனா. அவளுக்கு இவங்க பேசுறதெல்லாம் இப்ப கேட்டா அவ மனசு எவ்வளவு பாடுபடும். அம்மா இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நினைச்சுக்க மாட்டாளா? அவளோட பிஞ்சு மனசுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் என்ன முருகா புரியும் சொல்லு? நான் எல்லாருக்கும் நல்லது தானே செய்யறேன். ஊர்ல குழந்தைங்க நல்லதுக்காக தானே அந்த தெருவுக்கு நான் எதிரா பேசினேன். நான் எனக்காக பேசல முருகா. கடைசியில பாத்தியா, என் அண்ணன் குடும்பம், தம்பி, தங்கச்சி என்னால அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப கூட வெண்பா ஆரோக்கியமா இருக்கணும்னு தான் செஞ்சேன். யாருக்கு தெரியுதோ தெரியலையோ முருகா, என் மனசு உனக்கு தெரியும் தானே? இங்க பாரு முருகா, எனக்கு தெரியாது. வெண்பா நல்லா ஆகணும். அவ பழைய மாதிரி எந்திரிச்சு மல்லி அம்மான்னு என்கிட்ட வரணும். எனக்கு நல்லாவே தெரியும் முருகா, நான் கொடுத்த சாப்பாட்டுனால இது நடக்கல. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன காரணம்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும். அது வரைக்கும் பச்சை தண்ணி ஒரு மடக்கு கூட குடிக்காம வெண்பா எந்திரிக்கிற வரைக்கும் நானும் எதையும் சாப்பிடவும் மாட்டேன். உன்னை பார்க்க வரவும் மாட்டேன். இது சத்தியம். வெண்பா குட்டி, வெண்பா, உனக்கு ஒண்ணும் இல்லம்மா, சரியா? டாடா உன் கூடவே தான்மா இருக்கேன், சரியா? நீ ஒன்னும் பயப்படாத. நீயா ஏதாவது முடிவு எடுத்துப்பியா? அது சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க? அம்மா, நல்லா எடுத்து சாப்பிடுமா. சாப்பிட்டு தெம்பாரு. நீயும் சாப்பிடுறீ. வெண்பா சீக்கிரமே பழைய மாதிரி ஆயிடணும். என்னால அவ கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அது என்னாலேயே சரியாகணும். எனக்கு ஏதாவது தோன்றதுக்கு வழி சொல்லு கடவுளே. பத்தாம் கிளாஸ் படிக்கிறப்போ நானும் ஒரு தடவை இதே மாதிரி சாப்பிட்டதை ஒத்துக்காம வாந்தி எல்லாம் எடுத்தேனே. எனக்கும் உடம்பெல்லாம் தடுப்பு தடுப்பா வந்துச்சு இல்ல, காய்ச்சல் கூட வந்துச்சே. அப்புறம் எப்படி எனக்கு அது சரியாச்சு? நம்ம பாம்பட கிழவி நமக்கு ஒரு மருந்து கொடுத்துச்சு. அதே மாதிரி வெண்பாக்கும் அந்த மருந்து கொடுத்துட வேண்டியதுதான். சாப்பிடவே வெறுப்பா இருக்கு. வெண்பாக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. ஏய் நில்லடி. எங்கடி போயிட்டு இருக்க? ஏய், அம்மா கூப்பிட்டே இருக்காங்க, நீ போயிட்டே இருக்க. கிச்சன்ல உனக்கு என்னடி வேலை? வெளியில வா. யாருக்கும் தெரியாம உள்ள சாப்பிட போயிருப்பா. ஏய் வெளிய வாடி, வான்னு சொல்றல, வெளிய வாடி. பாத்தியாமா, நம்ம கூப்பிடுற அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. எவ்வளவு திமிரு இருக்கணும் அவளுக்கு. இன்னைக்கு அவளை சும்மா விடக்கூடாதுமா. ஏய் மல்லி, இப்ப நீ வர போறியா இல்லையா? என்ன சொன்னீங்க? வாய மூடிட்டு இருக்கணும் சொல்லிட்டேன். என்ன பேச்சுது? இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க, வெண்பாக்கு ஏதாவது ஆச்சுனான்னு சொல்லிட்டே இருக்கீங்க. என்ன ஆகணும்னு எதிர்பார்க்கறீங்க? இதுக்கு மேல ஏதாவது சத்தம் போட்டீங்க, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கூட பிறந்தவனோட பொண்ணு அங்க முடியாம கிடக்குறா. இங்க எல்லாத்தையும் தின்னுக்கிட்டு சவுண்ட் குடுக்குறீங்க. ஒழுங்கா இருந்துக்கோங்க. நானே புள்ள அங்க தவிச்சிட்டு இருக்காளேன்னு மருவி கிடக்குறேன். ஓலப்பாயில ஓனா பூந்த மாதிரி சும்மா லபலபன்னு கத்திட்டே இருக்கீங்க. மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? வடிச்சு கொட்டி சாப்பிட வேண்டியது, அதோட போயிட வேண்டியது. இந்த வீட்ல நான் எங்கனாலும் எதுனாலும் பண்ணுவேன். இது ஏன் வீடு. யாரும் என்ன எதுவும் கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது. ஒரு சத்தம் வரக்கூடாது சொல்லிட்டேன். போங்க போங்க.
Meenakshi Academy of Higher Education and Research, KK Nagar, Chennai, offers UG and PG programs in physiotherapy, occupational therapy, and yoga science and therapy. Apply now. Meenakshi Academy of Higher Education and Research, medical, dental, nursing, physiotherapy, allied health science, yoga science, occupational therapy, arts and science, and pharmacy. Apply now. Chickamauga, chickamauga, chichapapa. Chickamauga, chickamauga, chichapapa. Chickamauga, chickamauga, chichapapa. Chickamauga, chickamauga.